ஹை ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம டிஎன்பிசி எக்ஸாமுக்காக ரிவிஷன் பார்த்துட்டே வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ் எல்லாமே போட்டே வந்திருக்கோம். இன்னைக்கு நம்ம ஹிஸ்ட்ரி பற்றி பார்க்கலாம். ஸோ வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இது டிஎன்பிசி குரூப் 2க்கு மட்டும் இல்லை, குரூப் 2A இருக்கட்டும், குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 4 இருக்கட்டும், அப்புறம் ஃபாரஸ்ட் எக்ஸாம், ஸோ எல்லா எக்ஸாமே பார்த்தோம் அப்படின்னா சேம் சிலபஸ் தான். ஸோ இந்த ரிவிஷன் உங்களுக்கு இந்த எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, அடுத்து வரக்கூடிய எல்லா எக்ஸாமே உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வரலாறை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு டாபிக்ல தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா இந்திய தேசிய காங்கிரஸ், அடுத்து பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம். 10 கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னா 3 கொஸ்டின் கண்டிப்பாக இந்திய தேசிய காங்கிரஸ் அதில் தான் இருக்கும். அதாவது 1885 1950 3 கொஸ்டின் கேட்பாங்க. அதுக்கப்புறம் 2 கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா சிப்பாய் கழகம் 1857 ரிவோல்ட் அப்படிம்பாங்க. அதில் தான் 2 கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ ஆல்ரெடி எதுக்குமா டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கோம் கதை மாதிரி. ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஓவராலாக எல்லா டாப்பிக்குமே நம்ம கொஸ்டின் ஆன்சர் மாதிரி பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கொஸ்டின் ஆன்சர் கேட்பாங்க நம்ம அந்த மாதிரி பார்க்க போகிறோம். ஓகே, பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்திய தேசிய காங்கிரஸ். இதை யார் தோற்றுவிச்சாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆலன் ஆக்டிவின் ஹியூம், ஏஓ ஹியூம். அவர் தான் 1885 இதை தோற்று வச்சிருப்பாரு. முதல் காங்கிரஸ் மாநாடு எங்கே வச்சு நடத்தினாங்க அப்படின்னா பாம்பே. ஸோ இப்போ பேர் அதுக்கு மும்பை. ஸோ பாம்பேல வச்சா முதல் மாநாடு நடத்திருப்பாங்க. அதில் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 72 பேர். ஸோ இங்கிலீஷில் பிரேவ் 72 அப்படிம்பாங்க. ஓகே, அந்த முதல் கூட்டத்துக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா WC பானர்ஜி. ஓகே, இந்த இந்திய தேசிய காங்கிரஸ்ல 2 பிரிவாக இருப்பாங்க. ஒருத்தங்க பார்த்தோம் அப்படின்னா தீவிரவாதிகள், எக்ஸ்ட்ரீமிஸ்ட். இன்னொருத்தங்க பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகள், மாடரேட்ஸ் அப்படிம்பாங்க. ஸோ மிதவாதிகள் மாடரேட்ஸ் யார் யாரான்னு பார்த்தோம் அப்படின்னா தாதாபாய் நவரோஜி, சுதேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலே. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா மிதவாதிகள், மாடரேட்ஸ். ஓகே, வேற என்ன கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாபோட சிங்கம் யார்? இது அடிக்கடி கேட்பாங்க. லாலா லஜ்பத் ராய், அவர் தான் பஞ்சாபோட சிங்கம். வேற பால கங்காதர திலக் 2 புகழ்பெற்ற பத்திரிகை நடத்திருப்பாரு. ஸோ அந்த பத்திரிகையோட பேர் கேட்பாங்க. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா கேசரி, இன்னொரு பேர் பார்த்தோம் அப்படின்னா மராட்டா. ஸோ மராட்டா, கேசரி. இது பால கங்காதர திலக் நடத்தின முக்கியமான 2 பத்திரிகை, புகழ்பெற்ற 2 பத்திரிகை. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா வங்க பிரிவினை யாரால கொண்டு வரப்பட்டது, எந்த வருஷம் கொண்டு வரப்பட்டது, இது கேட்கலாம். வங்க பிரிவினை 1905 கர்சன் பிரபு அவர் தான் கொண்டு வந்திருப்பாரு. வங்காளத்தை பிரிக்கிறது வங்க பிரிவு. அதுக்கப்புறம் அதை ஒன்னா இணைச்சிருப்பாங்க. 1905 அதை பிரிச்சுட்டு 1911 ஒன்னா மறுபடியும் இணைச்சிருப்பாங்க. ஸோ வங்க பிரிவினை 1905, ஒன்றா இணைக்கப்பட்டது 1911. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்து இதை வச்சு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். என்ன அப்படின்னா சுதேச இயக்கம் தோன்றதுக்கு எது காரணமா இருந்து சொல்லி கேட்கலாம். ஸோ சுதேச இயக்கம் எதை வச்சு ஆரம்பிச்சிருப்பாங்க அப்படின்னா இந்த வங்க பிரிவினை வச்சா சுதேச இயக்கம் அப்படிங்க ஒன்று உருவாயிருக்கும். சுதேச இயக்கம் அப்படின்னா ஒன்று உள்ள சொந்த நாடு. ஸோ இதுவும் கேட்கலாம். சுதேச இயக்கத்தோட அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம், சொந்த நாடு. ஓகே, 1905 வங்க பிரிவினை பார்த்தோம். 1906 முஸ்லீம் லீக் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ 1906 முஸ்லீம் லீக் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருப்பாங்க. யாரோட தலைமையிலன்னு பார்த்தோம் அப்படின்னா நவாப் சலீமுல்லா கான், அவரோட தலைமையில தான் ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் 1907 பார்த்தோம் அப்படின்னா சூரத் பிளவு, சூரத் ஸ்பிளிட் அது நடந்திருக்கும். இந்த சூரத் பிளவுல இருந்து வேற ஒரு கொஸ்டின் என்ன கேட்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த தீவிரவாதிகளும் மிதவாதிகளும் தனித்தனியா பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அவங்க எந்த மாநாட்டில் தனியாக பிரிஞ்சாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். சூரத் மாநாட்டில் தான் அவங்க தனித்தனியாக அவங்க பிரிஞ்சிருப்பாங்க. மறுபடியும் அவங்க எப்போ ஒன்னா சேர்ந்தாங்க அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கலாம். ஸோ எப்போ பிரிஞ்சாங்கன்னு கேட்கும்போது எப்போ ஒன்னா சேர்ந்தாங்க அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். லக்னோ மாநாட்டில் மறுபடியும் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க. ஸோ சூரத்ல பிரிஞ்சு லக்னோ மாநாட்டில் ஒன்னா இணைஞ்சிருப்பாங்க. அந்த லக்னோ மாநாடு எந்த வருஷம் நடந்ததுன்னு பார்த்தோம் அப்படின்னா 1916. இந்த லக்னோ ஒப்பந்தம், லக்னோ மாநாடு. ஸோ அது 1916. அந்த லக்னோ மாநாட்டில் தான் பார்த்தோம் அப்படின்னா ஜவஹர்லால் நேருவும் காந்தியும் முதல்ல அவங்க சந்திச்சிருப்பாங்க. ஓகே, 1916 இந்த வருஷம் வேற ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா 1917 தான் ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. ஸோ 1917 ஆகஸ்ட் அறிக்கை வெளியிட்டிருப்பாங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா முக்கியமாக 2 சீர்திருத்தம். ஸோ இதை பற்றி கேட்பாங்க. ஒரு சீர்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம்களுக்கு தனி தொகுதி வழங்கணும் அப்படிங்கிற ஒரு சீர்திருத்தம்.
அது என்ன சீர்திருத்தம்னு பார்த்தோம் அப்படின்னா மிண்டோ மார்லி சீர்திருத்தம், மிண்டோ மார்லி ரிஃபார்ம். இந்த வருஷம் அப்படின்னா வந்து 1909. அதுக்கப்புறம் இன்னொரு சீர்திருத்தம் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கரெக்டா 10 வருஷம் கழிச்சு 1919ல மாகாணங்களுக்கு இடையே இரட்டை ஆட்சி கொண்டு வரக்கூடிய சீர்திருத்தம். அந்த சீர்திருத்தத்துக்கான பேர் பார்த்தோம் அப்படின்னா மாண்டேவ் செம்ஸ்போர்ட் சீர்திருத்தம். அப்போது முஸ்லீமுக்கு தனி தொகுதி கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து மிண்டோ மார்லி. அது 1909. 10 வருஷம் கழிச்சு மாகாணங்களுக்கு வந்து இரட்டை ஆட்சி கொண்டு வரணும். இது வந்து மாண்டேவ் செம்ஸ்போர்ட் 1919. ஸோ இதெல்லாம் பார்த்தோம்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ எதுவுமே வந்து மறந்துடாதீங்க. இது ஃபுல்லாக வந்து இம்பார்ட்டன்ட் தான், நீங்கள் பார்க்கல எல்லாமே. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி கேட்பாங்க. எல்லாருக்குமே தெரியும் ரவுலட் சட்டம் 1919. ஓகே, இந்த ரவுலட் சட்டத்தோட பொருள் அர்த்தம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து யாருனாலும் எந்த ஒரு விசாரணை பண்ணாம வந்து அவங்கள வந்து நம்ம அரெஸ்ட் பண்ணலாம், கைது பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து அந்த பிரிட்டிஷோட சட்டம். ஸோ யாரையுமே வந்து எந்த ஒரு விசாரணையும் இல்லாம அவங்கள்ட்ட இருந்து காரணம் நம்ம சொல்லணுங்கிற அவசியம் இல்லை, நம்ம வந்து அவங்களுக்கு கைது பண்ணலாம் அப்படிங்கிறதா வந்து இந்த ரவுலட் சட்டம். அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து என்னைக்கு நடந்தது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஏப்ரல் 13, 1919. ஸோ இந்த 13 அப்படிங்கிற நம்பர் நீங்கள் வந்து ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஜாலியன் வாலாபாக் படுகொலையில் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து அவங்க கொண்டிருப்பாங்க. ஸோ அவங்க வந்து 13 அப்படிங்கிற நம்பர் வந்து எல்லா சினிமா படத்துலையும் எப்படி காமிப்பாங்க, ஒரு பேய் நம்பர் அப்படிங்கிற மாதிரி காமிப்பாங்க. ஸோ வந்து அன்னைக்கு ஏகப்பட்ட கொலை நடந்திருக்கு, ஒரு பேய் நம்பர். ஸோ நீங்கள் அந்த மாதிரி ஷார்ட் இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அப்போது 1919 ஏப்ரல் 13. ஓகே, அந்த ஜாலியன் வாலாபாக் வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து பஞ்சாப்ல அமிர்தசரஸ் அப்படிங்கிறது. அது வந்து ஒரு பார்க், ஒரு பூங்கா. ஓகே, இந்த ஜாலியன் வாலாபாக்னால வந்து ரவீந்திரநாத் தாகூர் வந்து அவர் கொடுத்த ஒரு பட்டத்தை வந்து அவர் வேண்டாம் ரிட்டர்ன் கொடுத்துருப்பாரு. ஸோ அந்த பட்டம் என்ன பேருன்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ஹுட். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் கொடுத்த பட்டம் வந்து நைட்ஹுட், வேண்டாம்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுத்தது. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அடுத்த கொஸ்டின் வந்து இது கிலாஃபத் இயக்கம் வந்து எப்போ யார் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ முகமது அலி, சௌகத் அலி அப்படிங்கிற 2 பேர் 1919. நம்ம இப்போ பார்த்த கடைசி எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா 1919 நடந்த இன்சிடென்ட் தான். ஸோ 1919 வந்து முகமது அலி, சௌகத் அலி அப்படிங்கிற 2 பேர் வந்து கிலாஃபத் இயக்கத்தை வந்து அவங்க தோற்று வச்சிருப்பாங்க. ஓகே, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து 2 முக்கியமான காலம் சொல்லுவாங்க. 1885 இருந்து 1920 வரைக்கும். இது வந்து காந்திக்கு முந்தைய காலம். ஸோ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து காந்தியை பற்றி எதுவுமே அவ்வளோ வந்து முக்கியமாக வராது. ஆனால் 1920 இருந்து 1947 வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மெயினாக காந்தி தான் இருப்பார். ஸோ அதை வந்து காந்தி காலம் அப்படிம்பாங்க. ஸோ டேரெக்டாக இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம், காந்தி காலம் எது அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ 1920க்கு அப்புறம் 1920 இருந்து 1947 வரைக்கும். அதே 1920 தான் வந்து ஒத்துழையாமை இயக்கம், நான் கோஆபரேஷன் மூவ்மெண்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க, தொடங்கியிருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து 1923 வந்து சிஆர் தாஸ், மோதிலால் நேரு 2 பேரும் சேர்ந்து சுயராஜ் கட்சி அப்படிங்கிற கட்சியை வந்து அவங்க வந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து 1925 வந்து சிஆர் தாஸ் வந்து அவர் இறந்துருப்பாரு. ஸோ அவர் இறந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியை வந்து அப்படியே வந்து ஃபுல்லாக வந்து கலைச்சிருப்பாங்க. இந்த 1925க்கு அப்புறம் வந்து 1927 வரும். ஸோ வந்து சைமன் குழு, சைமன் கமிஷன் எல்லாருக்குமே தெரியும். ஸோ வந்து சைமன் அப்படிங்கிற வந்து ஒரு குழு வந்து இந்தியாவுக்கு அனுப்புவாங்க. ஸோ அந்த குழு வந்து எப்போ இந்தியாவுக்கு வரும்னு பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவுக்கு வந்து இறங்கினது வந்து 1928. அந்த குழுவில் பார்த்தோம் அப்படின்னா வந்து 7 பேர் இருப்பாங்க. ஸோ வந்து 7 மெம்பர்ஸ் வந்து இருப்பாங்க. சைமன் வரும்போது பார்த்தீங்க அப்படின்னா வந்து இங்கே இந்தியர்களாக வந்து சைமன் கோபேக், சைமனே வெளியேறு அப்படிங்கிற மாதிரி வந்து ஏகப்பட்ட போராட்டம் நடந்திருப்பாங்க. அந்த போராட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா போராட்டம் நடந்தது அப்படின்னா வந்து போலீஸ்காரங்க வந்து அங்கே வந்து தடியடி பண்ணியிருப்பாங்க. அந்த தடியடியில் வந்து லாலா லஜ்பத் ராய் அவர் வந்து உயிரிழந்திருப்பாரு. ஸோ லாலா லஜ்பத் ராய் யாரு, நம்ம வந்து ஃபர்ஸ்டே சொல்லணும், பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவர் தான் வந்து லாலா லஜ்பத் ராய் அப்படிங்கிறது. ஸோ வந்து இந்த லாலா லஜ்பத் ராய் வந்து எப்போ உயிரிழந்தார் வந்து கேட்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னா வந்து பஞ்சாப் சிங்கம் யார் அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ அந்த சைமன் எதிர்ப்பு போராட்டத்தில் வந்து போலீஸ்காரங்க பண்ண தடியடியில் வந்து அந்த லாலா லஜ்பத் ராய் வந்து உயிரிழந்திருப்பாரு. அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா ஜனவரி 26, 1930 அதில் ஜவஹர்லால் நேரு என்ன பண்ணியிருப்பான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து நமக்கு சுதந்திரம் கிடைச்சிட்டு நம்ம வந்து முழு விடுதலை வந்து அடைஞ்சிட்டோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவரே வந்து ஒரு அறிக்கை மாதிரி வந்து விட்டுருப்பாரு. ஸோ வந்து பூர்ண சுவராஜ் அப்படிங்கிறது கேட்பாங்க. ஸோ 1929 அந்த லாகூர் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் வந்து அந்த மாநாட்டோட முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா 1929 காங்கிரஸ் மாநாட்டோட முக்கிய நோக்கம் பூர்ண சுவராஜ். ஓகே, ஸோ வந்து இதுல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து கொஸ்டின் கேட்கலாம்.
அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் 31 1929. ஸோ அந்த வருஷத்தோட கடைசி 1929 வந்து கடைசி நாள். ராவி நதிக்கரையில வந்து இது ஏற்றுவோம், தேசிய கொடி ஏற்றிருப்பாங்க. ஸோ தேசிய கொடி ஏற்றி வந்தே மாதரம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து பாட்டு பாடியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஜனவரி 26 1930 வந்து நமக்கு விடுதலை கிடைச்சிட்டு அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்கள வந்து அறிவிச்சுக்கிடுவாங்க. ஸோ வந்து நம்மளே அறிவிச்சுக்கிடுவோம். ஓகே, அடுத்து முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா 1930 வந்து உப்பு சத்தியாகிரகம். ஸோ உப்பு சத்தியாகிரகம் வந்து காந்தி சட்ட மறுப்பு இயக்கம் அப்படிம்பாங்க. ஸோ இங்கிலீஷ்ல வந்து சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் அப்படிம்போம். ஸோ வந்து அந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து என்னைக்கு தொடங்கியிருப்பாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மார்ச் 12 1930. இந்த உப்பு சத்தியாகிரகம் வந்து ஏன் ஆரம்பிச்சிருவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆங்கில அரசு வந்து உப்பு காய்ச்சதுக்காண்டி வந்து டாக்ஸ் போட்டிருப்பாங்க, வரி போட்டிருப்பாங்க. ஸோ வந்து அதுக்கு எதிராக வந்து ஆரம்பிச்சா வந்து இந்த உப்பு சத்தியாகிரகம். காந்தி சட்ட மறுப்பு, சிவில் டிசோபியன்ஸ் மூவ்மெண்ட் எல்லாமே ஒரே பேர் தான். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி வந்து அந்த யாத்திரையை வந்து ஸ்டார்ட் பண்ணாரு. அந்த உப்பு சத்தியாகிரகத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணும் போது எத்தனை பேர் கூட இருந்தாங்கன்னு சொல்லிங்கிற கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஸோ வந்து 78 பேர் வந்து இருந்திருப்பாங்க. ஸோ 78 நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். முதல் அந்த இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எத்தனை பேர் இருந்தாங்க, அதாவது வந்து 72. இங்க பார்த்தோம் அப்படின்னா 78. ஸோ தண்டி யாத்திரையை வந்து அவர் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து 78 பேர் இருந்திருப்பாங்க. ஓகே, அவர் வந்து அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமம் அங்கிருந்து அவரோட பயணத்தை ஸ்டார்ட் பண்ணி 400 கிலோமீட்டர் போயிருப்பாரு. ஸோ 400 கிலோமீட்டர் போய் குஜராத்ல இருக்கக்கூடிய தண்டி அப்படிங்கிற அந்த கடற்கரைக்கு வந்து சேர்ந்துருப்பாரு. ஸோ இதை வந்து கேட்கலாம், எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணாரு, எங்க இருந்து தொடங்கினாரு. அகமதாபாத்ல இருக்கக்கூடிய சபர்மதி ஆசிரமம் 400 கிலோமீட்டர் போய் குஜராத்ல இருக்கக்கூடிய அந்த தண்டி அப்படிங்கிற அந்த கடற்கரைக்கு வந்து போயிருப்பாரு. ஓகே, இது வந்து வேற கேட்கலாம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அவர் அங்க தண்டிக்கு போனதுக்கு அப்புறம் வந்து எப்போ வந்து உப்பு காய்ச்சி எப்போ அந்த சட்டத்தை வந்து மீறினாரு அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கலாம். ஸோ காந்தி வந்து எப்போ அந்த சட்டத்தை மீறினாரு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏப்ரல் 6 1930 அப்பதான் வந்து அவர் சட்டத்தை மீறியிருப்பாரு. அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ராஜகோபாலாச்சாரியார் வந்து அவரோட தலைமையில வந்து வேதாரண்யத்துல வந்து சட்டத்தை மறுத்து வந்து உப்பு காய்ச்சுவாங்க. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம், தமிழ்நாட்டுல இருந்து யார் உப்பு காய்ச்சினாங்க அப்படிங்கிறது. அடுத்து 1930 வந்து ஒரு முக்கியமான விஷயம், வட்டமேசை மாநாடு. ஸோ இந்த வட்டமேசை மாநாடு ஏன் நடந்தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். 1930 வந்து சட்ட மறுப்பு இயக்கம் வந்து நம்ம இந்தியா வந்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ வந்து அதை கைவிடணும் அப்படிங்கிற மாதிரி வந்து லண்டன்ல வட்டமேசை மாநாடு வந்து போடுவாங்க. ஸோ வந்து முதல் வட்டமேசை மாநாடு 1930. அதுல பார்த்தோம் அப்படின்னா வந்து காங்கிரஸ் சேர்ந்த யாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, கலந்துக்கல. அவர் 2வது வட்டமேசை மாநாடு அதுக்கு அடுத்த வருஷமே 1931. 3வது வட்டமேசை மாநாடு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு அடுத்த வருஷம் 1932. ஸோ 30, 30, 32. ஓகே, இதுல வந்து வேற ஒரு முக்கியமான கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா வந்து 3 வட்டமேசை மாடலுமே வந்து கலந்துக்கிட்ட இந்தியர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். அதே மாதிரி தமிழ்நாட்டுல இருந்து ரெட்டமலை சீனிவாசன் அப்படிங்கிறவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாரு. ஓகே, வேற என்ன கேட்பான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காந்தி இர்வின் ஒப்பந்தம். அது எப்போன்னு பார்த்தோம் அப்படின்னா 1931 தான் வந்து காந்தி இர்வின் வந்து ஒப்பந்தம் வந்து போட்டிருப்பாங்க. ஸோ வந்து 2வது வட்டமேசை மாடல வந்து காந்தி வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ 2வது வட்டமேசை மாடல என்ன நடக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து வகுப்புவாத அறிக்கையை வந்து வெளியிடுவாங்க. ஸோ அந்த வகுப்புவாத அறிக்கையை வந்து யார் வெளியிடுவாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ராம்சே மெக்டொனால்ட் அப்படிங்கிறத வந்து வெளியிடுவாரு. இங்கிலாந்தோட பிரதமர் அவர். ஓகே, வகுப்புவாத அறிக்கை அப்படின்னா வந்து ஒன்றும் இல்லை, இந்த தாழ்த்தப்பட்டவங்க அப்புறம் வந்து சிறுபான்மையினர்கள் அவங்களுக்குலாம் வந்து தனியாக வந்து தொகுதி ஒதுக்கணும் அந்த மாதிரி வந்து விடுறதா வந்து வகுப்புவாத அறிக்கை அப்படிங்கிறது. ஸோ தாழ்த்தப்பட்ட சிறுபான்மையின மக்களுக்கு வந்து தனி தொகுதி வந்து ஒதுக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதான் வகுப்புவாத அறிக்கை. அதுக்கப்புறம் வந்து இந்த வகுப்புவாத அறிக்கையை வந்து எதிர்த்து காந்தி என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து எர்வாடா சிறையில் வந்து சாகும் வரைக்கும் நான் வந்து உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி வந்து உண்ணாவிரதம் இருப்பாரு. ஸோ வந்து இதுவும் கேட்கலாம். அதுக்கப்புறம் வந்து 1932 வந்து பூனா ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. ஸோ வந்து காந்தி அம்பேத்கரும் பூனா ஒப்பந்தம் வந்து போடுவாங்க. ஸோ அந்த வகுப்புவாத அறிக்கைக்கு அப்புறம் வந்து வரும் பூனா ஒப்பந்தம் அப்படிங்கிறது. ஸோ வந்து இதுல வந்து கேட்கலாம். அதுக்கப்புறம் இந்த பூனா ஒப்பந்தம் படிதான் வந்து அந்த காந்தி வந்து அவரோட உண்ணாவிரதத்தை வந்து கைவிட்டிருப்பாரு. ஓகே, ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு என்ன கதை அப்படிங்கிறது வந்து இப்போ ஸ்டார்டிங் வந்து புரிஞ்சிருக்கும். 1885 இருந்து இப்போ வரைக்கும் வரிசை என்னெல்லாம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற முக்கியமான விஷயம் எல்லாமே வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த சைமன் அறிக்கை, வட்டமேசை மாநாடு இதெல்லாம் வச்சு 1935 வந்து இந்திய அரசு சட்டம் வந்து அவங்க ஃபர்ஸ்ட் வந்து இயற்றியிருப்பாங்க. அதாவது 1935 வந்து இந்திய அரசு சட்டம் வந்து இயற்றியிருப்பாங்க. ஸோ இது வந்து கொஸ்டின் கேட்கலாம், இந்திய அரசு சட்டம் 1935 அதை வச்சு கொஸ்டின் கேட்கலாம். இந்த 1935 வந்து என்ன சட்டம் வந்து முக்கியமானது பார்த்தோம் அப்படின்னா
மாகாணங்களுக்கு தன்னாட்சியும் மத்தியில் வந்து கூட்டாட்சியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதான் வந்து முக்கியமான சட்டம். அரசு வின் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் 2ஆம் உலகப் போர். அது வந்து 1939 இருந்து 1945 வரைக்கும் வந்து நடக்கும். ஸோ இந்த உலகப் போர்ல வந்து இந்தியர்கள்ட்ட வந்து இந்திய தலைவர்கள்ட்ட வந்து எந்த ஒரு இதுவுமே கேட்காம வந்து நம்மளோட வீரர்கள் சிப்பாய்களை வந்து அந்த உலகப் போர்ல வந்து பிரிட்டிஷ்காரங்க வந்து ஈடுபடுத்தியிருப்பாங்க. ஸோ அது பிடிக்காம என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 9 மாநிலத்தை வந்து காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தாங்க அப்படின்னும். ஸோ அவங்க எல்லாருமே வந்து பதவி விலகிடுவாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு. அது வந்து எப்போ அமைச்சிருப்பாங்க அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க. 1942 அப்போ வந்து கிரிப்ஸ் தூதுக்குழு வந்து அமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து எந்த வருஷம் கொண்டு வந்தாங்க அந்த மாதிரி வந்து கேட்பாங்க. அது வந்து 1942ல. ஓகே. இதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கேபினட் தூதுக்குழு. இது எந்த வருஷம்னு பார்த்தோம்னா 1946ல. அந்த கேபினட் தூதுக்குழுல வந்து 3 பேர் இருப்பாங்க. 3 உறுப்பினர் இருப்பாங்க. ஏவி அலெக்சாண்டர், பெத்திக் லாரன்ஸ், கிரிப்ஸ் அப்படிங்கிற 3 பேர் வந்து இருப்பாங்க. இதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து ஜூன் 3ஆம் தேதி மவுண்ட் பேட்டன் பிளான், அதாவது மவுண்ட் பேட்டன் திட்டம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு திட்டத்தில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்தியா பாகிஸ்தான் ரெண்டையும் வந்து தனித்தனியாக வந்து பிரிச்சுருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எனக்கு சுதந்திரம் கிடைச்சதுங்கிறது உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி முதல் பிரதமர் உங்களுக்கு வந்து ஞாபகம் இருக்கும், ஜவஹர்லால் நேரு. அப்புறம் இந்திய தலைமை ஆளுநர், அதாவது சுதந்திர இந்தியாவின் முதல் இந்திய தலைமை ஆளுநர் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா ராஜாஜி. ஸோ இந்த கொஸ்டின் வந்து கேட்கலாம், நிறைய பேருக்கு வந்து கொஞ்சம் மறந்துருக்கலாம். ஓகே. நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் போது வந்து எத்தனை சுதேச அரசுகள் இருந்தது அப்படிங்கிற வந்து கேட்கலாம். ஸோ வந்து 565 பேர் வந்து சுதேச அரசுகளாக இருந்திருப்பாங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஒரு அவங்களும் சொல்லி ஒரு தனித்தனி நாடு மாதிரி வந்து அவங்களா இருந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்து அவங்களே ஆட்சி பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து வல்லபாய் பட்டேல் வந்து போய் அவங்க வந்து ஒவ்வொருத்தட்டையா வந்து கேட்பாரு. ஸோ வந்து எல்லாம் வந்து இந்தியாவோட ஒன்றா இணைஞ்சிரும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவர் சொன்னதை கேட்டு வந்து அந்த 565 வந்து 562 பேர் வந்து இந்தியா கூட வந்து ஒன்னா வந்து இணைஞ்சிருப்பாங்க. 3 பேர் மட்டும் ஒன்னா இணைஞ்சிருக்க மாட்டாங்க. அவங்க யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காஷ்மீர், ஹைதராபாத், ஜூனாகத், இவங்க 3 பேர் தான். இப்போ எக்ஸாம்ல வந்து இப்போ வல்லபாய் பட்டேல் வந்து புதுசா ஒரு சிலை திறந்திருக்காங்க. அதனால இந்த கொஸ்டின் வந்து கேட்க வந்து ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இந்திய சுதேச அரசுகளை இணைக்கும் பொறுப்பு வந்து யாருக்கிட்ட கொடுத்தாங்க அப்படின்னு. ஸோ வந்து வல்லபாய் பட்டேல் தான். ஸோ சுதேச அரசெல்லாம் வந்து இணைச்சு இந்தியாவில் கொண்டு வரக்கூடிய பொறுப்பு வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்தாங்க. ஸோ அந்த 565 வந்து முதல்ல 562 வந்து ஒன்றா இணைஞ்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த மிச்சம் இருக்கக்கூடிய 3 பேரை வந்து ஒரு சில போர் நடவடிக்கைகள் அந்த மாதிரிலாம் பண்ணி வந்து அவர் ஒன்றா இணைச்சிருப்பாரு. ஓகே. இந்த 1950க்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா வந்து வரலாறு அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம். ஸோ 50க்கு அப்புறம் வந்து வரக்கூடிய எல்லா விஷயமும் நம்ம வந்து பாலிட்டி அப்படின்னு ஆக்கிடுவோம், அரசியல் அமைப்பை வந்து ஆக்கிடுவோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி சட்டம் கொண்டு வந்தோம், என்னென்ன சட்டம் இருந்துச்சு, அப்புறம் வந்து அது சட்ட சீர்திருத்தம் எல்லாம் பண்ணோம். ஸோ அந்த சட்ட சீர்திருத்தத்தில் வந்து எந்த வருஷம் பண்ணோம். ஸோ நம்ம வந்து இதுக்கெல்லாம் ஆண்டி ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அது பார்த்தீங்க அப்புறம் நம்ம வந்து பாலிட்டி அப்படிங்கிற மாதிரி இருக்கும், பாலிட்டி ஃபுல் ரிவிஷன் அப்படின்னு ஒரு 1 hour இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து மிச்சம் கூடிய எல்லா விஷயமே இருக்கும். இப்போ நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் பின்னால் போகலாம். 1857 சிப்பாய் கழகம், சிப்பாய் ரிவோல்ட், அதை பற்றி பார்க்கலாம். அந்த 1857 பெரும் புரட்சியில் வந்து யார் கவர்னர் ஜெனரலாக இருந்திருப்பாரு பார்த்தோம் அப்படின்னா வந்து கானிங் பிரபு. ஸோ வந்து இந்தியாவோட முதல் வைஸ்ராய் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கானிங் பிரபு தான். அதுமாதிரி வந்து வைஸ்ராயோட பொருள் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அரசு பிரதிநிதி. இந்த பெரும் புரட்சிக்கு வந்து என்ன காரணம் அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. சமயக்குறி நெற்றியில் இடக்கூடாது, அப்புறம் வந்து தோல் தலைப்பாகை அணியக்கூடாது, தாடி மீசை வளர்க்கக்கூடாது. அதாவது அந்த சிப்பாய் மியூட்னி வந்து எதுக்காண்டி சிப்பாய் கணக்கு எதுக்காண்டி வந்துச்சுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மத சின்னம்லாம் வந்து நம்ம வந்து இடக்கூடாது. அப்புறம் வந்து இப்போ முஸ்லீம் அப்புறம் இந்த பஞ்சாப்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க தலையில வந்து ஒரு கட்டியிருப்பாங்க டர்பன் அந்த மாதிரி. ஸோ வந்து அதெல்லாம் வந்து அவங்க கெட்டக்கூடாது அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து ஒரு சில மதத்துல வந்து தாடி வளர்க்கணும், ஒரு சில மதத்துல பார்த்தோம் அப்படின்னா வந்து மீசை வளர்க்கணும். ஸோ நீங்க வந்து தாடி மீசெல்லாம் வளர்க்கக்கூடாது அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இதனாலதான் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு போராட்டம் மாதிரி இருந்து வெடிச்சது. இந்த சிப்பாய் கழகத்துல வந்து வேற என்ன முக்கியமான விஷயம் பார்த்தோம் அப்படின்னா வந்து துணைப்படை திட்டம். ஸோ இந்த துணைப்படை திட்டம் யாருக்கு தான் பார்த்தோம் அப்படின்னா வந்து வெள்ளஸ்லி கொண்டு வந்திருப்பாரு. அப்புறம் வந்து நாடளக்கும் சட்டம், இது வந்து டல்ஹௌசி கொண்டு வந்திருப்பாரு. ஸோ இதுவும் பார்த்தோம் அப்படின்னா இந்த புரட்சிக்கான ஒரு முக்கிய காரணம். இந்த புரட்சியில வந்து எந்தெந்த இடத்துல வந்து யார் யாரு தலைமை தாங்கினாங்க அப்படிங்கிற கொஸ்டின் வந்து கேட்பாங்க. ஸோ டெல்லி யார் தலைமை தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் பகதூர் ஷா. அப்புறம் வந்து பீகார் யார் தலைமை தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து கன்வர் சிங். லக்னோ யார் தலைமை தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா பேகம் ஹசரத் மஹால்.
சென்ட்ரல் இந்தியா மத்திய இந்தியா யார் தலைமை தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஜான்சி ராணி. அப்புறம் கான்பூரை வந்து யார் தலைமை தாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து தாந்தியாட்டோ நானா சாஹிப் 2 பேரும் தான். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இந்த புரட்சி வந்து ஏன் வந்தது அப்படின்னு சொல்லி. ஆனா அந்த பிரச்சனை வந்து ரொம்ப நாளாவே இருந்துகிட்டு இருக்கு. ஆனா திடீர்னு வந்து ஏன் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்க புதுசா வந்து பிரிட்டிஷ்ல வந்து ஒரு துப்பாக்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு வந்து புல்லட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புல்லட்ல பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாய் வச்சு கடிச்சு இழுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுல வந்து ஒரு கிரீஸ் மாதிரி ஒன்று வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த கிரீஸ் வந்து எதனால செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாடு அப்புறம் வந்து பன்னி அதோட கொழுப்பு வச்சு வந்து பண்ணியிருப்பாங்க. ஸோ ஹிந்துஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க மாடை வந்து கடவுளாக கும்பிடுவாங்க. அதே மாதிரி முஸ்லீம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்க வந்து இந்த பன்னி அப்படிங்கிற பேரை வந்து அவங்க சொல்ல மாட்டாங்க. ஸோ 2 பேருமே வந்து அவங்களோட மதத்தை வந்து பாதிக்கப்படுத்துற மாதிரி இருந்திருக்கு. ஸோ அதனாலதான் பார்த்தீங்க அப்படின்னா சடனாக அந்த குறைச்சி வந்து வெடிச்சிருக்கும். இந்த தோட்டா புல்லட்டை வந்து யூஸ் பண்ண சொல்லும் போது மங்கள் பாண்டே அப்படி என்ன பண்ணார் அப்படின்னா வந்து நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு யாரை யூஸ் பண்ண ஒருத்தர் வந்து ஒரு அதிகாரியை யூஸ் பண்ண சொல்லியிருப்பாரு. அந்த அதிகாரி வந்து அவர் துப்பாக்கியால் சுற்றுவாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து அந்த மங்கள் பாண்டே வந்து எங்க வேலை பார்த்தார் அப்படிங்கிற வந்து கேட்கலாம். அவர் வந்து பராக்பூர்ல 34வது காலாட்படை பிரிவு. ஸோ இந்த கொஸ்டின் கேட்கலாம் எங்க வேலை பார்த்தாரு. பராக்பூர்ல 34வது காலாட்படை அங்கதான் அவர் வேலை பார்த்திருப்பாரு. ஆனா இந்த 1857 ரிவோல்ட் வந்து வெற்றி அடையல. அதுக்கு வந்து என்ன காரணம் சொன்னாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து படிச்ச யாருமே வந்து இந்த 1857 ரிவோல்ட் வந்து அவங்க ஆதரிக்கல. அதான் வந்து காரணம் சொல்லி சொன்னாங்க. ஸோ வேற பார்த்தோம் அப்படின்னா வந்து ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள்லாம் வந்து இந்த 1857 இந்த புரட்சி அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து பெரிய புரட்சிலாம் ஒன்றும் கிடையாது, ஒரு சிப்பாய் கழகம் அந்த மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா வந்து கேட்கலாம். இந்த பிரச்சனைலாம் முடிஞ்சவன வந்து விக்டோரியா மகாராணி வந்து ஒரு அறிக்கை விடுவாங்க. அது எந்த வருஷம் அப்படிங்கிறது கேட்கலாம். ஸோ எந்த வருஷம்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து 1858. ஸோ இந்த வரலாறு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த 2 டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா வந்து இதை பற்றி நம்ம டீட்டெயிலான வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. ஸோ அந்த ஃபுல் கதையை வந்து படிக்க டைம் இருந்தால் வந்து படிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா வந்து இதில் ஒரு சில போர் பற்றிலாம் கேட்பாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எதுவுமே தெரியாது அப்படின்னா வந்து லாஸ்ட் டைத்தில் வந்து அந்த முக்கியமான வீடியோஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும் அப்படின்னா தான் ஒரு டைம் இருக்காது. ஸோ வந்து முக்கியமான பார்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. இப்படி நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர்ல கேட்டால் ஒரு சில முக்கியமான கொஸ்டின் மட்டும் அங்கங்கே ரேண்டமாக பார்க்கலாம். பல்லவர்களோட தலைநகரம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து காஞ்சிபுரம். ஸோ அதுக்கப்புறம் இவங்களது பல்லவர்கள் வந்து வேற என்னெல்லாம் கேட்பான்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து சிம்ம விஷ்ணுவோட மகன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ இந்த முதலாம் மகேந்திரவர்மனோட மகன் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முதலாம் நரசிம்மவர்மன். வேற பார்த்தோம் அப்படின்னா வந்து நரசிம்மவர்மன் காலத்துல வந்து காஞ்சிபுரம் வந்து சீன பயணியின் பெயர் என்னன்னு அப்படிங்கிற வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ யுவான் சுவாங். நரசிம்மவர்மன் காலத்துல வந்து காஞ்சிபுரம் வந்து சீன பயணியோட பேர் என்ன, யுவான் சுவாங். அதுக்கப்புறம் வந்து மாமல்லபுரம் ஒற்றைக்கல் ரதங்களை வந்து உருவாக்கியது வந்து யார் அப்படி மாதிரி கேட்கலாம். இது வந்து முதலாம் நரசிம்மவர்மன். அடுத்து வந்து சோழர்களை பற்றிய குறிப்பு வந்து எதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். ஸோ மகாபாரதம், அசோகர் கல்வெட்டு, மெகஸ்தீனிஸ் அதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சோழர்களோட குறிப்பு வந்து இருக்கு. ஸோ இப்போ நம்ம சோழர்கள் பத்தி பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால பார்த்தோம் அப்படின்னா வந்து பல்லவர்கள் பத்தி பார்த்தோம். இப்போ வந்து சோழர்கள் பத்தி பார்ப்போம். ஸோ பல்லவர்களோட தலைநகரம் என்ன சொல்லியிருந்தா காஞ்சிபுரம். அதுல வந்து சிம்ம விஷ்ணுவோட பையன் பேர் வந்து முதலாம் மகேந்திரவர்மன். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ரேண்டம் ஒரு சில கொஸ்டின் வந்து அடிக்கடி கேட்பாங்க. ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ சோழர்கள்ல பார்த்தீங்க அப்படின்னா வந்து முற்கால சோழர்களோட தலைநகரம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து உறையூர். பிற்கால சோழர்களோட தலைநகரம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர். ஸோ சோழர்களோட சின்னம் வந்து புலி. சோழர் காலத்து நூல்கள் இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து பெரிய புராணம் வந்து சேக்கிலார், சிவ சிந்தாமணி வந்து திருத்தக்க தேவர், கம்பர் வந்து கம்பராமாயணம், கலிங்கத்தை பத்தி வந்து செயம் கொண்டார், அப்புறம் ஒட்டகுத்தர் வந்து குலோத்துங்கன் பிள்ளை தமிழ். ஸோ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா வந்து சோழர் காலத்தில் இருக்கக்கூடிய நூல்கள். அடுத்து வந்து பாண்டியர்கள் பார்த்தோம் அப்படின்னா பாண்டியர்களோட சின்னம் வந்து மீன். அவங்க துறைமுகம் பார்த்தோம் அப்படின்னா வந்து கொற்கை தொண்டி. ஸோ வந்து இந்த பாண்டிய காலத்து நூல்கள் வந்து கேட்கலாம். ஸோ பாண்டிய காலத்து நூல்கள் பார்த்தோம் அப்படின்னா வந்து மாணிக்கவாசகர் வந்து திருவாசகம், ஆண்டாள் வந்து திருப்பாவை, நம்மாழ்வார் வந்து திருப்பல்லாண்டு. அடுத்து வந்து ஸ்ரீ கவிராயர் பார்த்தோம் அப்படின்னா சேயூர் முருகன் நூலா. ஸோ வந்து இந்த மாதிரியான புக்லாம் வந்து கேட்கலாம். ஸோ ஞாபகம். அப்புறம் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன் எனப்படுவோர் யார். ஸோ இது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து முதலாம் மாறவர்மன் குலசேகர பாண்டியன். அவர் தான் வந்து கொல்லம் கொண்ட பாண்டியன் எனப்படுவர்.
இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா விஷயமும் பார்த்தோம் அப்படின்னா வந்து வரலாறுல முக்கியமாக இருக்கக்கூடிய விஷயம். இதுக்கப்புறம் வந்து இந்த ரிவைஸ் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் மற்றலாம் படிச்சீங்க, உங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.